ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசு இந்தியாவுக்காக மறைமுக போரில் ஈடுபடுவதாக பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் குற்றம் சாட்டியதற்கு உள்நாட்டு பிரச்சினைகளுக்கு அண்டை நாட்டை குறை கூறுவது பாகிஸ்தானின் பழைய வழக்கம் என்று இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே கடந்த ஆண்டுகளாக எல்லை பதற்றம் இருந்து வந்த நிலையில் சில நாட்களுக்கு முன் மோதலாக மாறியது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. நடப்பாண்டு தொடக்கத்தில் இருந்தே ஆப்கானிஸ்தானில் செயல்படும் டிடிபி எனும் தெஹ்ரிக் இ தாலிபான் அமைப்பினருக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இடையே மோதல் நீடித்து வருகிறது. இரு தரப்பினரும் மாறி மாறி அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வந்தனர். அதன் தொடர்ச்சியாக கடந்த 9ஆம் தேதி ஆப்கான் தலைநகர் காபூலில் தெஹ்ரிக் இ தாலிபான் அமைப்பின் தலைவர் நூர் வாலியை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் உட்பட பலர் உயிரிழந்தனர். எல்லை தாண்டி பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதலால் கோபமடைந்த தாலிபான்கள் 11ஆம் தேதி இரவு பதிலடி தாக்குதல் நடத்தியதில் 58 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஆப்கான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே சமயத்தில் பாகிஸ்தான் தரப்பில் 23 வீரர்களை தாங்கள் இழந்ததாகவும் 200க்கும் மேற்பட்ட தாலிபான் மற்றும் அதன் தொடர்புடைய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தனர். இதையடுத்து சவுதி அரேபியா மற்றும் கத்தார் நாடுகள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு மோதலை முடித்து வைத்தது. எனினும் நீண்ட நாட்கள் இது நீடிக்கவில்லை. மாறாக நேற்று அதிகாலையிலேயே தாலிபான் ராணுவமும் பாகிஸ்தான் ராணுவமும் மாறி மாறி துப்பாக்கிச்சூடு நடத்தியும் பீரங்கிகளை கொண்டு தாக்குதல் நடத்தி கொண்டது. ஆப்கானிஸ்தானின் கந்தகார் மாகாணத்தில் உள்ள ஸ்பின் போல்டாக்கில் இந்த மோதல் வலுத்தது. இதில் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த 15 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தகவல் வந்தன. அதேபோல் ஆப்கானிஸ்தான் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பலர் கொல்லப்பட்டதாக ஆப்கான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாக்குதல் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் கத்தார் மற்றும் சவுதி அரேபியா சார்பில் தாலிபான்கள் மற்றும் பாகிஸ்தானிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இப்பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே 48 மணி நேரம் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் இதற்கெல்லாம் டெல்லிதான் காரணம் என பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் இந்தியா மீது குற்றச்சாட்டு வைத்துள்ளார். இது குறித்து பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் பேசிய போது, போர் நிறுத்தம் நீடிக்குமா என்பதில் எனக்கு சந்தேகம் உள்ளது. ஏனெனில் ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான் அரசு டெல்லி ஆதரவுடன் முடிவுகளை எடுக்கிறது. தற்போது காபூல் டெல்லியின் மறைமுக போரை நடத்தி வருகிறது. தாலிபானின் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முத்தாகி தனது இந்திய பயணத்தின் போது சில மறைமுகமான திட்டங்களை வகுத்துள்ளார். வர்த்தகம் மற்றும் இருதரப்பு உறவுகளை மையப்படுத்தி இந்தியாவுக்கு சென்றதாக கூறினாலும் மறைமுக திட்டங்கள் வகுக்கப்பட்டு இருப்பதாக அவர் கூறினார். மேலும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியதாவது, 3 விஷயங்கள் தெளிவாக தெரிகிறது. 1. பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளை ஆதரித்து அதன் நடவடிக்கைகளுக்கு நிதியுதவி செய்கிறது. 2. பாகிஸ்தானின் உள்நாட்டு பிரச்சினைகளுக்கு அண்டைய நாடுகளை குறை கூறுவது அந்நாட்டின் பழைய வழக்கம். 3. ஆப்கான் பாகிஸ்தான் எல்லை மீது ஆப்கான் உரிமை கோருவது பாகிஸ்தானை கோபமடைய செய்திருக்கிறது என்று அவர் பேசினார். ஆப்கானின் பதிலடி தாக்குதலுக்கு பின் வலுவான பதிலடி கொடுப்போம் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியிருந்த நிலையில் இரு நாட்டின் தூண்டுதல் அடிப்படையில் இத்தாக்குதல் நடந்தது. மேலும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள இந்த மோதல் முடிவுக்கு வரும் முன்பே பாகிஸ்தான் இந்தியா மீது குற்றம் சாட்டுவது சரியல்ல என்று உலக பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர்.